ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிப்டோஃபிபிஸ். நம்ம கிரிப்டோஃபிபிஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்திங்கன்னா, ஒரு 2லேருந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா 20லேருந்து ஒரு 50,000 வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு ஏர்னிங் தான். 2 ஏர்னிங் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது என்ன ஏர்னிங் அப்படின்றத வீடியோவில் கிளியராக பார்த்துட்டு எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ரீசன்ட் டேஸில் நான் போட்ட வீடியோஸ்க்கான டெய்லி அப்டேஷன்ஸ், அதாவது டெய்லி குயிஸ்க்கான ஆன்சர், இந்த சீப்பர் கோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார்ட்ஸ் என்னென்ன வருது அப்படின்றது எல்லாமே நான் கிளியராக போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்து டெய்லி யூஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலாம் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா இந்த வீடியோ லிங்க்கை கிளிக் பண்ணி வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். லட்சக்கணக்கான காயின் நம்மளுக்கு டெய்லி சூப்பராக கிடைக்கும். ஸோ இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பெரிய ஏர்னிங். ஓகேங்களா? இந்த ஏர்னிங் ரெண்டுத்தையுமே மிஸ் பண்ணாதீங்க. அது மாதிரி ஹாட் ஏர்னிங்கும் போயிட்டுருக்கு. இங்கே டைம் ஃபார்ம் அப்படின்றதையும் நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுக்கான அப்டேஷன்ஸும் கொடுத்துருக்கேன். அந்த அப்டேட் பண்ணினீங்க அப்படின்னாலும் அதில் நிறைய வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ரெகுலராக டெய்லி அப்டேஷன்ஸ் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் வந்துட்டுருக்கோம். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஏர்னிங் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஜிம் இசட் அப்படின்ற இந்த ஏர்னிங் பற்றி தான். ஸோ இந்த ஏர்ட்ராப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப். இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கோல்டன் டிக் வாங்கியிருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ் வந்து இதில் இருக்காங்க பாருங்கள். 8 lakhs ஃபாலோவர்ஸ்க்கு மேலே இதில் இருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் நிறைய பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஏர்ட்ராப் இது. இதுவும் ஒரு ஹேம்ஸ்டர் மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு பிக்கஸ்ட் ஏர்னிங் தான் இது. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹேம்ஸ்டரில் எப்படி வந்து இந்த கார்ட்ஸ் என்ன பேட்டர்னில் வருமோ அதே மாதிரியே இதுலேயும் வந்து டெய்லி கார்ட்ஸ் செலக்ட் பண்ணி நிறையவே காயினை ஏர்ன் பண்ணக்கூடிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அண்ட் இது பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு உங்களோட ட்விட்டர் பேஜ், சோஷியல் மீடியாவில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஏர்ட்ராப்பில் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. எதையுமே நீங்கள் ரொம்ப இது சாதாரணம் தான், இல்லை இது வந்து நம்மளுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது எல்லாமே உங்களுக்கு டெய்லி நம்ம ரொம்ப கம்மியான நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அண்ட் எக்கச்சக்கமான காயின் ஏர்ன் பண்ண போகிறோம். இதில் எது நம்மளுக்கு ஏர்னிங் கொடுத்தது அப்படின்னாலும் ஒரு நல்ல ஏர்னிங் இல்லையா? சின்ன ஒர்க்லேயே உங்களுக்கு பெரிய ஏர்னிங் கிடைக்கக்கூடிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் கிளியராக பார்க்கலாம். ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெலிகிராம் பாட் தான். டெலிகிராம் பாட்டில் தான் உங்களுக்கு ரன் ஆகும். இதுக்கான லிங்க் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு ப்ளே கேம் அப்படின்னு நீங்கள் கொடுத்தா போகிறோம். டேரெக்டாக வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு கிளைம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சம்திங் அமௌண்ட் காமிக்கும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா பாருங்கள் 1000 காயின்ஸ் வந்து ஆகுது. இங்கே ஜஸ்ட் நம்ம இதே மாதிரி டேப் தான். ஓகேங்களா? இந்த டேப்பை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நிறைய பூஸ்டிங் ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டோக்கனை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போதைக்கு எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் 1000 தான் வந்து கலெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுலேயும் பூஸ்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்த பூஸ்ட் மூலிமா பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலில் இன்க்ரீஸ் பண்ணலாம். எனர்ஜி அண்ட் நம்ம டேப் பண்ணுறோம் இல்லையா, அதை இன்க்ரீஸ் பண்ணலாம். முக்கியமாக இங்கே டாப் ஸ்பாட்டர், அதாவது ஆட்டோ டேப் இருக்குது. இந்த ஆட்டோ டேப் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் 20,000 காயின் நீங்கள் கலெக்ட் பண்ண உடனே ஆட்டோ டேப்பை ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க. அப்போ நம்ம உள்ளே வந்து நம்ம அடிக்கடி பண்ணணும் அப்படின்னு கூட இல்லை. ஸோ உங்களுக்கு டைம் இருக்கும்போது இது 2 மட்டும் ரீச் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. அது கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஆட்டோ டேப் மூலியமாகவே டெய்லி நீங்கள் சூப்பராக கிளைம் பண்ணலாம். டெய்லி ஒன்ஸ் வந்து உள்ளே வந்து நீங்கள் பண்ணால் போகிறோம். ஈஸியாக ஆட்டோ டேப் மூலிமா எக்கச்சக்கமான காயின்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியும். அண்ட் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய மைன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் 3 கார்ட்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த கார்ட்ஸ் இங்கே கீழே இருக்க இதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி நம்ம ஹேம்ஸ்டரில் பண்ணமோ அதே மாதிரி தான். ஸோ இதுலேயும் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கார்ட்ஸ்லாம் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு எக்கச்சக்கமான காயின்ஸ் வந்து இதில் வந்து நம்ம கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த கார்டு டெய்லி என்ன காம்போ வருது அப்படின்ட்டு இந்த காம்போ டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு டெய்லி டெலிகிராமில் ஆஸ் யூஷுவல் டேப் பண்ணுறேன். இதில் பாருங்கள் கிட்டத்தட்ட 50 லட்சம் காயின். ஓகேங்களா? ஒரு 5 மில்லியன் காயின் வந்து நீங்கள் இதில் ஏர்ன் பண்ண முடியும் டெய்லியே. ஓகே, ஏர்ன் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இதுலேயும் டெய்லி ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த டெய்லி ரிவார்ட்ஸை நம்ம கிளிக் பண்ணால் போகிறோம். ஓகேங்களா? டெய்லி ஒரு தடவை வந்து பண்ணிக்கோங்க. இங்கேயும் பாருங்கள் நம்ம 7 days நம்ம பண்ணோம், 10 days பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 மில்லியன் டோக்கன் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது டெய்லி செக்இனில். ஓகேங்களா? அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அண்ட் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறதால ஜஸ்ட்டு வந்து நீங்கள் இதில் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? இதை கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து நம்ம ஜஸ்ட் அதில் உள்ளே போய்ட்டு நீங்கள் எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு வெளியே வர வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலிமா சூப்பராக நிறைய காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாம். ஜஸ்ட் அதை நான் கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். இங்கே ஒரு ஃபாலோ அப்படின்றத கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஒரு பேக் கொடுத்துக்க வேண்டியது தான். திரும்பவும் இந்த இடத்துக்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கிளிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 10,000 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிரும். நம்ம ஆட்டோ டேப் ஃபஸ்ட்டு அந்த ஆட்டோ டேப் அப்படின்றத ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு நிறைய ஏர்னிங் வந்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். இருக்கக்கூடிய இந்த யூடியூப்பு எல்லாமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். நீங்கள் கனெக்ட் வாலெட் பார்த்தீங்கன்னா டவுன் வாலெட் தான் கேட்கும். ஒன்று நீங்கள் இந்த டெலிகிராமில் இருக்கக்கூடிய அந்த
டெலிகிராம்லேயே உங்களுக்கு டான் வாலெட் இருக்கும், அதையே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைனா டான் கீப்பர் அப்படின்ற வாலெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அதை நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த 2 வாலெட்டில் எது வேணால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் அந்த டெலிகிராமில் இருக்க டான்லேயே ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ டெலிகிராம் வாலெட்டே வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகேங்களா, மொத்தமாக சின்ன சின்ன டாஸ்க்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், கிட்டத்தட்ட 1,44,000 காயின்ஸ் வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம இந்த பூஸ்ட்டில் போய்ட்டு இந்த ஆட்டோ டேப்பை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நான் 20,000 காயின் கொடுத்து தான் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். சரிங்களா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு மைனிங் வந்து போயிட்டே இருக்கும். அதனால் அதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இது இப்போதைக்கு இந்த மைன் அப்படின்றதுல டெய்லி அந்த 3 கார்ட்ஸ் என்னென்ன கார்ட்ஸ் அப்படின்றத நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கான காம்போ கார்ட்ஸ் இது தான். ஓகேங்களா, இங்கே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த ஃப்ரெண்ட்ஷிப் செயின் அப்படின்றது அண்ட் பார்த்திங்க அப்படி இது என்ன கார்டு அப்படின்றது கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதே கார்டை நீங்கள் 3த்தையும் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது ஆக்டிவேட் ஆகிடும். நம்ம வந்து மீட் பண்ணோம் அப்படின்னா இந்த இது கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இதெல்லாம் நம்ம ரீச் பண்ணால் தான் நம்ம இந்த கார்ட்ஸ் எடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்கள் ரெகுலராக கலெக்ட் பண்ணிகிட்டே ஒரு 1 வீக் கலெக்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி நான் கார்ட்ஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அந்த கார்ட்ஸில் உங்களுக்கு அந்த 3 கார்டும் அவைலபிளாக கிடைக்குதான்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து இந்த இது வந்து அவைலபிள்னு அர்த்தம். இது வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட 1.5K என்கிட்ட காயின்ஸ் இருந்தால் தான் இந்த வந்து நான் ரீச் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதனால் இப்போ நான் ஃபஸ்ட்டு டே கார்டு பாருங்கள், இந்த டே கார்டை வந்து பார்த்திங்கனாக்கா இன்னும் நான் வந்து 3 lakhs வந்து இதில் ரீச் பண்ணலை. பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு இது ஆக்டிவேட்டே ஆகும். இது 3 கார்டை நம்ம கம்பைன் பண்ணால் தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ரீச் பண்ண முடியும். ஸோ அதனால் உங்களால் 3 கார்டும் கம்பைன் பண்ண முடியுதான்னு டெய்லி செக் பண்ணுங்கள். அதே மாதிரி காயின்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க. பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நம்ம ஒரு 4 to 5 டேஸ்க்குள்ளேயே நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு 3 lakh 5 lakh காயினை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே அன்னிலேருந்தே நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ அதனால் இதை ரெகுலராக வந்து ட்ரை பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மைனிங்கில் இதுவும் ஒன்று. ஸோ இந்த மைனிங் வந்து பார்த்திங்கன்னா KuCoinோட சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஏர்னிங் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் செகண்ட் நம்ம பார்க்கக்கூடிய காயின் W காயின் அப்படின்ற இந்த W காயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த காயினும் பாருங்கள் KuCoinோட சப்போர்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய காயின். இது வந்து நம்ம பழைய நாட் காயின் மாதிரியே தான் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த 2 காயினுமே எல்லாருமே மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே KuCoin எக்ஸ்சேஞ்சோட சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய காயின். ஸோ அடுத்தடுத்து நிறைய எக்ஸ்சேஞ்சில் உங்களுக்கு லிஸ்ட்டும் ஆகும். ஸோ அதனால் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போயே நம்ம இந்த டோக்கனை நல்லா ஏர்ன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா இதை விட்ரா பண்ணும்போது நல்ல பெரிய அமௌண்ட் நம்மளுக்கு ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா டெலிகிராம் பாட்டில் தான் ரன் ஆகுது. இப்போ நிறைய ஏர்ட்ராப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் பாட்லேயே ரன் பண்ணுற மாதிரியான ஏர்ட்ராப்ஸ் தான் நிறைய எக்கச்சக்கமாக வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த இதையும் நம்ம வந்து ஏர்ன் பண்ணி கலெக்ட் பண்ணிகிட்டே வரலாம். அண்ட் இதில் பாருங்கள், இதுவும் நம்ம எல்லாமே இப்போ டேப் மைனிங் தான். ஸோ டேப் பண்ணி மைன் பண்ணுற மாதிரி இருக்கும். டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணது மூலிமா சூப்பராக ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த டாஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த ப்ரீமியம் ரிவார்ட்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண நம்ம நிறைய சூப்பராக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அப்படியே டவுன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் ரீட்வீட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இது எல்லாத்தையுமே கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்குது. அண்ட் இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து ஆல்ரெடி ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கோம். எஸ் காயின் பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். எஸ் டோக்கன் பற்றி நான் இதுவும் வந்து டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிட்டிசன் ரொம்ப 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 முக்கியமான காயின்க. இந்த சிட்டிசன்ஷிப் வந்து நான் ஏற்கனவே டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ப்ளே பண்ண பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த காயினை ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி நம்ம சூப்பராக வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பூஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பூஸ்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ கிளிக்கரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 1,28,000 நம்ம ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோ கிளிக்கரை ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். மல்டிப்ளேயர் அப்படின்ற ஆப்ஷனும் இருக்குது. இது மூலியமாக நம்ம ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் டேப் இன்க்ரீஸ் பண்ணுறது இது எல்லாமே லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவும் அதே மாதிரி நம்மளுக்கு நாட் காயின் மாதிரியே வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே பேட்டரி அதாவது நம்ம வந்து திருப்பி ரீசார்ஜ் ஃபுல்லாக பண்ணுறது அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ், எக்ஸ்ட்ரா பூஸ்ட் ஆப்ஷன்ஸ்லாம் நிறையவே இருக்குது. ஓகேங்களா, அண்ட் ஸ்டேக்கிங் அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ காயின் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் ஸ்டேக் பண்ணுறது மூலிமா கூட வந்து காயின்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நம்ம ஸ்டோரேஜை வந்து நிறைய பண்ணிவிடுங்க. அண்ட் அதுமாதிரி டேப் பண்ணுறதையும் இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் காயின் கலெக்ட் பண்ண அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காகவும் நம்ம வந்து மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக டெய்லி ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்துலேயும் உள்ளே வந்துட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த ஆட்டோ மைனிங் மூலிமா டெய்லி நிறைய காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிட்டு வரலாம். இதுவும் வந்து நம்ம KuCoin எக்ஸ்சேஞ்சோட சப்போர்ட் இருக்கிறதால சூப்பரான ஒரு நல்ல ஏர்னிங் கிடைக்கக்கூடிய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த 2 காயினுமே மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.